வணக்கம் அன்பர்களே, இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நாம் தினசரி பயன்படுத்துகிற ஒரு பொருளை குறித்து சிந்திப்போம். அது என்ன அப்படின்னா, முகம் பார்க்கும் கண்ணாடி. நான் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பேன், குறிப்பாக மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருப்பேன். தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சிந்தித்தவன் முதலில் என்ன செய்திருப்பான் அப்படின்னு கேட்டிருப்பேன். அவங்க நிறைய சொல்லுவாங்க. நீர்நிலைகளில் அவங்க முகத்தை பார்த்துருப்பாங்க, கிணற்றில் பார்த்துருப்பாங்க, ஏரி குளங்களில் பார்த்துருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது தான், வரலாற்று ரீதியாக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நடந்தது தான். முதலில் தன்னுடைய முகத்தை நீரில் பார்த்தவன் அங்கலாய்த்திருப்பான். நீர்நிலைகள்லாம் தெளிவான நீர்நிலைகளில் நம்முடைய முகத்தை பார்த்து அதையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி செய்திருப்பாங்க. அப்புறமா என்ன ஆகிப்போச்சுன்னா, பல காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இரும்பை நல்லா பாலிஷ் பண்ணி, தாமிரத்தை நல்லா பாலிஷ் பண்ணி, காப்பர் நல்லா பாலிஷ் பண்ணி அதில் தன்னுடைய முகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதெல்லாம் யார் செய்தாங்க அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய தலைவர்கள், அரசிகள், ராணிகள், இவங்களுக்கு தான் அது பயன்படும். சாமானிய மக்களுக்கு அது கிடைக்கல. இப்போ சாமானிய மக்கள் தங்களுடைய முகத்தை பார்த்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுதுதான் ஒரு அருமையான மனுஷன் கண்டுபிடிச்சது தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர் பேர் ஜஸ்டஸ் வான் லீபிக். ஜஸ்டஸ் வான் லீபிக் என்கின்ற ஒரு ஜெர்மானிய கண்டுபிடிப்பாளர் தான் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உருவாக்கியவர். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணாடியில் முதல்ல ரோமானியர்கள் கண்ணாடிக்கு பின்னாடி பாதரசம் பூசி அதை ரிஃப்ளெக்ட் ஆக வச்சாங்க, பிரதிபலிக்க வச்சாங்க. இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி வெள்ளி அதனுடைய பூச்சை பூச்சி அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நல்லா தெளிவாக தெரியக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுத்தார் இந்த ஜெர்மனிய கண்டுபிடிப்பாளர். 6000 ஆண்டுகளாக இந்த கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய செயல்கள் நடந்து கொண்டே இருப்பதாக வரலாறு சொல்லுது நமக்கு. எல்லாரும் நான் ஏற்கனவே சொன்னது போல தாமிரத்தில் தகடு செஞ்சு அல்லது இரும்புல தகடு செஞ்சு அது மாதிரி நிறைய பாலிஷ் பண்ணி அதை தேய்ச்சி நல்ல பளபளனாக்கி அதில் நம்முடைய வெண்கலத்தில் தகடு செஞ்சு நல்ல முகத்தை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது திருப்பி கலர் மங்கிடும், திருப்பி துடைக்கணும், எல்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாடி இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகும்போது என்ன பண்றோம்? முகத்தை பார்த்து கண்ணாடி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போறோம். எங்கேயாவது ரோட்ல டூ வீலர் நிறுத்திட்டு இறங்கும் போது அந்த டூ வீலரில் நம்முடைய முகத்தை பார்க்கிறோம். நம்முடைய எல்லாமே நல்லா இருக்கா, தெளிவா இருக்கான்னு பார்க்குறோம். சும்மா நின்றுட்டு இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இளைஞர்கள் போகும்போது வரும்போதெல்லாம் அப்படி நின்று அந்த மிரரை திருப்பி அவன் முகத்தை பார்ப்பான். நல்லா இருக்கா, அழகா இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த முகம் பார்க்கும் பழக்கம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான் நாம பயன்படுத்துகிற, பழக்கப்படுத்துகிற எல்லாவற்றிற்கும் பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு உழைப்பும் ஒரு உன்னதமும் இருக்கிறது. அதையெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு எதிரில் இருக்குதா? இன்னைக்கு செல்போன்ல அந்த முகம் பார்த்து அழகுபடுத்தாத யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் பார்த்து பண்ற இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை பற்றி நாம் என்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம், அல்லது நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த கண்ணாடி படிப்படியா எப்படி மெருகேற்றப்பட்டு இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம் என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போமா? அவங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல படிக்கிறதோட சரி, அதை பத்தி எத்தனை நாளுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்துருப்போம். இன்னைக்கு நிறைய பேய் படங்கள்லாம் வருது. இந்த பேய் படங்கள்லாம் வர்றதுக்கு உண்மையான காரணமே இந்த கண்ணாடி தான். ஒரு நல்ல படம் ஒன்று இருக்கு, ஒரு கதையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று இருக்கு, ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்னோ ஒயிட் படத்துல நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த படத்தையோ அல்லது அந்த கதையோ படித்து பாருங்கள், அந்த படத்தை பாருங்க. அதுல வரக்கூடிய ஒரு இளம்பெண்ணும் இளைஞனும் அதை எப்படி பயன்படுத்தி, அந்த கண்ணாடியை பயன்படுத்தி தங்களுடைய அழகையெல்லாம் வெளிக்காட்டி அந்த படம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அதே போல நம்முடைய முகம் ஒரு நாள் மிக அழகாக மாறும். உலகத்திலே மிக அழகான முகம் எது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு கதை தான் அது. நம்முடைய வாழ்க்கையில
கண்ணாடியை பார்க்கின்ற நாம் முன்னாடி என்ன இருக்கிறது என்பதையும் பார்ப்போம். கண்ணாடி நம்முடைய முகத்தை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தையும் காட்டும். ஏனென்றால் தமிழில் அழகான ஒரு பழமொழி இருக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. நாம் கண்ணாடியில் ஒவ்வொரு முறையும் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தையும் சேர்த்து பார்க்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். நம்முடைய அகத்தை சேர்த்து பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களின் பிரதிபலிப்பும் கண்ணாடியில் தெரியும். நம்முடைய முகத்தில் தெளிவாக தெரியும். நம்முடைய மகிழ்ச்சி, துக்கம், துயரம், வெற்றி, தோல்வி அனைத்துமே கண்ணாடியில் தெரியும். எனவே கண்ணாடியில் முகம் பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தையும் பார்க்கிறோம் என்கின்ற எண்ணத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். மேலும் இந்த கண்ணாடி இது போன்ற நிறைய பயன்படுத்துகிற பொருட்களை பற்றிய வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்வோம். அறிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து அதனுடைய பயன்பாட்டினுடைய அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை அவர்கள் விளங்கி செய்யுமாறு நாம் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்க நமக்கும் அதனுடைய ஆற்றலும் அறிவும் பெருகும். வாழ்க மகிழ்வுடன். கண்ணாடியில் முகம் அழகாக தெரிய வேண்டுமா? பொலிவான முகத்துக்காக பல செயல்களை நாம் செய்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கிறது, மூக்கிரட்டை கீரை. அந்த கீரையை சமைத்து உண்டு பாருங்கள். அந்த கீரையை சமைத்து உண்டு பாருங்கள், உங்கள் முகம் பொலிவாக மாறும். இது மிக உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அந்த கீரையெல்லாம் நம்ம சீன்றது கூட கிடையாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் சும்மா கூட விளைஞ்சி கிடக்கும். அந்த கீரையை நாம் சீன்றது கூட கிடையாது. ஆனால் மூக்கிரட்டை கீரை நம்முடைய முகத்தை அழகாக வனப்பாக மாற்றும். வாழ்க மகிழ்வுடன்.